வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் கரெக்டாக ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ ஒரு 2 நாளாகவே நான் ரிவிஷன் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்துருங்க. அடுத்து மேக்ஸுக்கும் கொடுத்துருக்கேன், அதுவும் பார்த்துருங்க. இப்போ வந்து நம்ம தேர்ட் வீடியோ பார்த்துட்ருக்கோம். இதுலேயே முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. இந்த கேள்விக்கு விட அனைத்துமே வரும். ட்ரக், டிப்பர், டாங்கர், லாரி, டிராக்டர், ட்ரெய்லர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள் தான். இந்த கேள்வி இப்படின்னு கேட்கலாம். அதாவது ட்ரக் வந்து எந்த வகை வாகனம் அப்படின்னு கேட்கலாம். அது வந்து பொருட்களை ஏற்றி செல்லும் வாகனம். பேருந்தின் முன் டயரின் காற்றழுத்தம். பேருந்தோட முன் டயரின் காற்றழுத்தம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.3 கிலோகிராம் இருக்கணும். லேலேன் மற்றும் டாடா போன்ற கனரக வாகனங்களின் ரேடியேட்டரின் தண்ணீரின் மொத்த கொள்ளளவு எவ்வளோ? இப்போ ரேடியேட்டரில் வாட்டர் ஊற்றுறாங்க இல்லையா, அந்த ரேடியேட்டரில் தண்ணீரோட மொத்த கொள்ளளவு எவ்வளோ லிட்டர் அது பிடிக்கும்னு கேட்குறாங்க. பத்தொம்போது லிட்டர். ரேடியேட்டரோட தண்ணீரோட மொத்த கொள்ளளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 19 லிட்டர். ஸ்டியரிங் இலகுவாக காரணம். டயரின் காற்றழுத்தம் அதிகம். எப்போ ஸ்டியரிங் இலகுவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயரில் காற்றழுத்தம் அதிகமாக இருக்கும்போது ஸ்டியரிங் இலகுவாகும். இப்போ இப்படி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் இப்படி தான் ஆன்சர் வந்து சூஸ் பண்ணணும். இதுவே நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கும்போது இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் சேர்த்து கொடுத்துருப்பேன். அதாவது டயரின் காற்றழுத்தம் அதிகமாக இருந்தால் ஸ்டியரிங் இலகுவாகும், ஓவர் ஸ்டியரிங் ஏற்பட்டு வாகனத்தை சரியாக திருப்ப முடியாமல் போகலாம், டயரோட மத்திய பகுதி வந்து விரைவில் தேய்மானம் அடையும். இது எல்லாமே சரி, அனைத்தும் சரின்னு கொடுத்துருப்பேன். இப்போ உங்களுக்கு ட்விஸ்ட் வைக்கிறதுக்காக தான் நான் கொஸ்டினை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இப்படி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஸோ கொஸ்டின் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த போல தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். நான் நோட்ஸ் கொடுத்துருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். தெளிவாக புரிஞ்சு படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு இப்போதைக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டயரின் காற்றழுத்தம் அதிகம், அதனால ஸ்டியரிங் வந்து இலகுவாகுது. ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தவுடன் அவர் தம் வலது முன்பாதத்தை டேஷ் மீது வைத்து அழுத்த வேண்டும். பிரேக் பெடல் மீது தனது வலது முன்பாதத்தை வைத்து அழுத்த வேண்டும். பின்வருவற்றில் எது சரி? இது கெஸ் பண்ணுங்க. ஸ்டியரிங் வீலை திருப்ப புல் அண்ட் புஷ் முறையை கடைபிடிக்க வேண்டும். ஸ்டியரிங் வீலை 10-3 என்ற அளவில் பிடிக்க வேண்டும். ஒன்று மட்டும் சரி. இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஒன்று மட்டும் தான் சரி, சரிங்களா? ஏன்னா ஸ்டியரிங் வீலை திருப்ப புல் அண்ட் புஷ் முறையை கடைபிடிக்க வேண்டும், இது சரி. ஸ்டியரிங் வீலை 10-3ன்னு பிடிக்கக்கூடாது, 10-2ன்னு பிடிக்கணும், 9-3ன்னு பிடிக்கணும். இந்த 2 வகையிலையும் பிடிக்கலாம். 10-2ன்னு பிடிக்கலாம், 9-3ன்னு பிடிக்கலாம். நேற்றே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம் 9-3ன்னு. அப்போ இந்த வீடியோவில் இதை நான் கவர் பண்ணிட்டேன் 10-2. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது 10-3ங்கிறதுனால இந்த இடத்துல 2 வந்து தவறு, 1 மட்டும் தான் சரி. இப்போ சரியான அளவு நோட் பண்ணி வச்சுக்காங்க. என்ஜின் இயங்கியவுடன் டேஷை சரிபார்க்க வேண்டும். டேஷ்போர்ட் மீட்டர்களை சரிபார்க்க வேண்டும். ஃபஸ்ட்டு என்ஜின் இயங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக எதை செக் பண்ணால் அந்த டேஷ்போர்டில் நிறைய மீட்டர் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மீட்டரும் ஒவ்வொரு அறிகுறியை காட்டும் இல்லையா? ஸோ அந்த மீட்டர்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கணும். 5வது கியர் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது.
டாப் கியர். டாப் கியரில் வாகனம் சென்று கொண்டிருக்கும் போது அதனுடைய வேகம் ஒரு நபர் நடக்கும் வேகத்திற்கும் குறைவாக குறைந்து விட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஆப்ஷன் தெளிவாக படித்து ஆன்சர் பண்ணுங்க. இதற்குரிய விட இதுதான். ஓட்டுநர் உடனடியாக 2வது கியருக்கு வந்து பிறகு மேல் கியர் மாற்றம் செய்ய வேண்டும். இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்கேன். அதாவது W மைனஸ் அப்படின்னா 2, W அப்படின்னா 3, Rனா 4. இப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. அப்போ மறந்துருந்தாலும் இப்போ ரீகால் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு நபர் நடக்கும் வேகத்திற்கும் குறைவாக, இவங்க நடக்கிற வேகத்துக்கும் இன்னும் கம்மியாக போயிடுச்சு. அப்படி போயிடுச்சுன்னா 2வது கியர் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த கியருக்கு மாற்றம் செய்யணும். சரிங்களா? அப்போ இதே கேள்வி இப்படி கேட்கலாம். ஒரு நபர் நடக்கும் வேகத்திற்கு அப்போ குறைவாக எடுத்துருவாங்க. வேகத்திற்கு குறைந்து விட்டால் அப்படி கேட்டாங்கன்னா 3வது கியர் மாற்றம் செய்யணும். இந்த 2வது ஆப்ஷன் இருக்குல்லையே, அது ஓட்டுநர் உடனடியாக 3வது கியருக்கு வந்து பிறகு மேல் கியர் மாற்றம் செய்ய வேண்டும். இப்போ எப்படி கேட்கலாம்? ஓடும் வேகத்திற்கு ரன்னிங், ஆர்னா ரன்னிங், டபிள்யூனா வாக்கிங். சரிங்களா? ஒரு நபர் ஓடும் வேகத்திற்கு குறைந்து விட்டால் அப்படின்னா 4வது கியர் மாற்றம் செய்யணும். இந்த ஆப்ஷன் 4வது கியருக்கு வந்து பிறகு மேல் கியர் மாற்றம் செய்ய வேண்டும். இது வந்து ஓடும் வேகத்திற்கு வந்துருச்சுன்னா இது ரன்னிங், இது வந்து வாக்கிங், இது வாக்கிங்க்கும் கீழே W மைனஸ். இந்த ஆர்டரில் படிச்சுக்காங்க. ஈஸி. டைரெக்டாக நேராக எழுதி வச்சுருக்கேன். கீழ்கண்டவற்றில் எது சரி? லேலேன் வாகனத்தின் வீல் பேஸ் 5.6 மீட்டர் ஆகும். ஒரு வாகனம் நிற்கும் பொழுதும் நேர் சாலைகளில் ஓடும் பொழுதும் அதன் அளவுகள் மாறுவதில்லை. 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. இந்த அளவை ஞாபகம் வச்சுக்காங்க. லேலேன் வாகனத்தோட வீல் பேஸு 5.6 மீட்டர். ஒரு வாகனம் நிற்கும் போதும் சரி, நேர் சாலையில் போயிட்டுருக்குன்னா அதோட அளவு மாறாது. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இந்த ஒரு புக்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே கரெக்டாக கிடைக்கும். அதாவது தமிழ், மேக்ஸ், ஜிகே, ஐஆர்டி புக் பேஸ்டு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. இந்த ஒரு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் நல்லா படிச்சுட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தாலே இந்த 1 வீக்கில் கூட உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஆல்ரெடி நாங்கள் டெலகிராம் குரூப்பில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதாவது போர்ஷன் கொடுத்துருப்போம். அந்த போர்ஷனுக்குரிய லிங்க் கொடுத்துருப்போம். இதில் இருக்கக்கூடிய பேஜஸை நீங்கள் வந்து பிரித்து படிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 30 பேஜ் 40 பேஜ் அப்படி படிச்சுட்டு அந்த லிங்க்கை அட்டன் பண்ணி பார்த்துட்டீங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 100 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் நீங்கள் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் 1000 rupees பே பண்ணி புக்கு வாங்கிட்டு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த 1 வீக்கில் ப்ரிப்ரேஷன் கரெக்டாக போட்டிங்கன்னா நல்ல மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். புக்கு வாங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக தான் டெலகிராம் குரூப்பில் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி புக்கு பர்ச்சேஸ் பண்ணவங்க யாராவது இன்னும் டெலகிராமில் ஜாயின் பண்ணலாம், தவறாமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. பழைய பீப்புள் யாராவது இருந்தாலும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டெலகிராமில் தான் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி உங்கள்கிட்ட புக் இருக்குது, படிச்சுட்ருக்கோம், டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுறோம் அப்படி விருப்பப்பட்டாலும் டெஸ்ட் பேட்ச் தனியாக இருக்குது, அதில் கூட ஜாயின் பண்ணிக்காங்க. நீளவாட்டில் முன் பம்பரிலிருந்து பின் பம்பர் வரை உள்ள அளவு. வாகனத்தின் நீளம், அதாவது நீளவாட்டில் முன் பம்பர்லேருந்து பின் பம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு வந்து வாகனத்தோட நீளம். வாகனத்தை ஒரே வட்டமாக சுற்றி திருப்புவதற்கு வேண்டிய சாலையின் அகலம். இதற்கு விடை பார்த்தீங்கன்னா டர்னிங் சர்க்கிள். சுற்றி திருப்ப அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேர்னிங்னா சுற்றுறது, இதை சுற்றி திருப்புறதுக்கு. அப்போ வாகனத்தை ஒரே வட்டமாக சுற்றி திருப்புவதற்கு டர்னிங் சர்க்கிள். இன்னும் சில அளவுகள்லாம் நேற்றே பார்த்தோம். அதாவது வீல் பேஸு, வீல் ட்ராக் இதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க பார்த்துக்காங்க. ஆக்சிலேட்டர் பெடலை தளர்த்தும் போது டேஷ் பிரேக்காக செயல்படுகிறது.
என்ஜின் தான் பிரேக்காக செயல்படுகிறது. வாகனம் நிறுத்தும் தூரம் என்பது சிந்திக்கும் தூரம் ப்ளஸ் செயல்படும் தூரம், அதுதான் வாகனம் நிறுத்தும் தூரம். ஓவர் ஸ்டியரிங்கினால் ஓட்டுநர் விரும்புவதை விட வாகனம் டேஷ் திரும்பும். அதிகமாக திரும்பும். ஸ்டியரிங் ஓவர் ஸ்டியரிங் ப்ராப்ளம் இருந்தால் ஓட்டுநர் ஒரு பக்கம் திருப்பலான்னு நினச்சா கூட அது இன்னும் கொஞ்சம் வேகமாக தான் திரும்பும், அதான் அதிகமாக தான் திரும்பும். இடது வளைவில் வாகனத்தை செலுத்துவதற்கு டேஷ் செல்லும் பாதையை யூகிக்க வேண்டும். முன் பின் சக்கரங்கள். முன் சக்கரங்கள் மட்டும் பின் சக்கரங்கள் மட்டும்லாம் கிடையாது. முன் பின் சக்கரங்கள் எல்லாமே செல்லக்கூடிய பாதையை யூகிச்சு தான் இடது வளைவில் வாகனத்தை செலுத்தணும். வாகனத்தை பின்புறம் செலுத்தி இணையாக நிறுத்துவதற்கு டேஷ் மீட்டர் இடைவெளி போதுமானது. ஒன்றரை மீட்டர் இடைவெளி போதுமானது. பின்புறம் செலுத்தி இணையாக நிறுத்துவதற்கு 1.5 மீட்டர் இடைவெளி போதுமானது. இது ஹாஃப், இது ஹாஃப் தான், அரை மீட்டர், இதுவும் 0.5 அரை மீட்டர், இது 3/4 மீட்டர். இங்கே 1.5 மீட்டர் அளவு இருக்கணும். பாதசாரிகள் கடக்கும் இடங்கள் எதிர்படும் போது வாகனத்தை நிறுத்த வேண்டும். ஓட்டுநர் வாகனத்தை பின்தொடர்வதற்கு டேஷ் முறையை கடைபிடிக்க வேண்டும். இரண்டு வினாடி நேர விதியை கடைபிடிக்க வேண்டும். ஒரு ஓட்டுநர் வாகனத்தை பின்தொடர்வதற்கு 2 வினாடி நேர விதியை கடைபிடிக்க வேண்டும். ஓட்டுநர் குறுக்கீடுகளை கடக்க எந்த தத்துவத்தை பயன்படுத்த வேண்டும்? ஐபிடிஇ தத்துவம். இங்கிலீஷில் கொடுத்தாலும் பார்த்துக்காங்க, தமிழில் கொடுத்தாலும் பார்த்துக்காங்க. இதுதான் அந்த ஐபிடிஇ தத்துவம். ஐடென்டிஃபை, ப்ரெடிக்ட், டிசைட், எக்ஸிக்யூட். இதுதான் ஐபிடிஇ தத்துவம். இது எங்கன்னா ஓட்டுநர் குறுக்கீடுகளை கடக்க இந்த தத்துவத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. தொடர்ந்து ரிவிஷன் வீடியோ பார்த்துட்டே இருங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஜஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.